எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசணும்னு பேசினதை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, பெண்ணுரிமை. அதுக்காக நிறைய பேர் போராடியிருக்காங்க. அதுக்கான நிறைய சட்டத்திட்டங்கள் இயற்றியிருக்காங்க. அந்த சட்டங்கள்லாம் போய் அந்த பெண்களுக்கு சேருதா அப்படின்னு யோசிக்கிறப்ப அது கேள்விக்குறி தான். அதில் விஷயம் என்னென்னா, இந்த பெண்ணுரிமை சம அளவில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான உரிமையும் மனிதர்களுக்கான உரிமைன்னு மாறணும். இதில் பெண் உரிமை ஆண் உரிமைன்றதை விட சம தளத்தில் தான் இயங்கணும். இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம யோசிக்கிறப்ப, இன்று வர பெண்கள் வரதட்சணை கொடுமையால் அனுபவிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணின்னு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் பெண்கள் வீட்டை பற்றி ஆண்களும், ஆண்கள் வீட்டை பற்றி பெண்களும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த வன்மத்தை வெளியப்படுத்தி கொண்டுருக்காங்க. குற்றம்ன்றது குற்றம் தான், ஆனால் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறை இருக்குது. இதில் நிறைய பேர் படித்து நல்ல பணம் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருது. எப்படின்னு பார்த்தா, இவங்களோட ஆளுமையை அவங்க மேலே செலுத்துகிறாங்க. அந்த ஆளுமையை செலுத்துகிறப்ப அவங்க அதை ஒத்துக்கிறதில்ல. இது இரு பாலருக்குமே நடக்குது. இதை சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம இதை சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த குற்றம் அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடியது தான். அதுக்கு ஏஜு, பொருளாதாரம் இல்லை மற்ற விஷயங்களும் ஒன்றும் கை கொடுக்காது. இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களும் ஆளுமை செலுத்தி பெண்களை இழிவுபடுத்துகிறாங்க, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்களும் பெண்களை இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உலகளவில் ஆண்கள் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய இயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு பாலருக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சட்டத்திட்டங்களும் நீதிகளும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆண்னா தப்பானவனா தான் இருப்பான், அதுவும் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைனா கண்டிப்பாக ஆண் தொந்தரவு பண்ணுவான்ட்டு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு 1.5 இயர்ஸ் பேக் ஒரு பெண் தாம் கணவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு 64 லட்ச ரூபா எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், ஜீவன அம்சம் கொடுக்கணும்னு கிளைம் பண்ணுறாங்க. அவரோட சொத்தில் 15 கோடி ரூபாயை கேட்டிருக்காங்க. அவர் ஒரு உயர் அதிகாரி. அந்த ஜட்ஜு ஒரு பெண், அதுவும் ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சமதளத்திலேருந்து பார்க்குற ஒரு பெரிய ஒரு அரசாங்க அதிகாரி ரொம்ப நேர்மையாகவும் பார்க்குறதுக்கு ஒரு நம்முடைய பாரதம்னு சொன்னால் பாரத தாயின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால், அந்த பெண்ணிட்ட கேள்வி கேட்டாங்க, உன்னோட குழந்தையோட படிப்பு செலவு, உன்னோட செலவு போக எதுக்கு இந்த 64 லட்ச ரூபா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா பதிலடி சொல்லலை. எனக்கு நஷ்டஈடு வேணுன்றது தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்களோடைய, இவங்க இதில் ஏன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எனக்கு மரியாதை கொடுக்கலன்றதுக்காக 64 லட்ச ரூபா வேணுமா? அவர் வேணான்னு சொல்கிறது அவங்க தான். ஆனால் அவரோட பணம் மட்டும் 64 லட்ச ரூபா மாதம் வேணுன்றது எந்த விதமான நியாயம், எந்த விதமான ஒரு இது? இங்கே போலீஸ் அதிகாரி ஒரு பெண்ணை தாக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு பெண்ணோட உரிமை மறுக்கப்படுறது ஆண்கள் அதாவது சம்பந்தி வீட்டில் மட்டும் இல்லை, தான் வீட்டில் பெண் ஒருத்தி தற்கொலைக்கு முயல்றா அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா பெண் வீட்டார். உனக்கு ஒரு கஷ்டமா, அந்த கஷ்டத்துலேருந்து உன்னை விடுவிக்கிறேன், உன்னை காப்பாற்றுறேன்ற சொல்கிற ஒரு மனோநிலை இருந்தால் அந்த பெண் தற்கொலைக்கே போக மாட்டா. ஆண் சரியில்லைன்னு போய் பெற்றவங்க வீட்டில் சொன்னோன்னா, அவங்க உன் சொத்தெல்லாம் என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறேன். ஏன் இங்கே தனித்து இயங்குறது தான் சக்தி. ஒரு அணு இன்னொரு அணுவோட சேரும்போது அது பிரிவினை ஆகும். அந்த பிரிவினை தான் பல அணுவாக உருவாகி, அந்த பல அணுக்கள் 1000 லட்சம் கோடி லட்சமாக அணுவாக உருவானா தான் ஒரு மனுஷனே உருவாக முடியும். ஸோ இங்கே இந்த அதான் டெவலப்பிங் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செல்லே பிரிஞ்சால் தான் அது சக்தியை பெறுன்றப்ப, பெண்கள் தான் குடும்பம் தான் முக்கியம், தான் அம்மா தான் முக்கியம், தான் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப என்ன பெரிய, அதில் ஒரு ஆகச்சிறந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வீட்டில் அரசாங்க அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதியாகவோ இல்லை பெரிய நிலக்கிழராகவோ இல்லை ஒரு ஜமீன்தாராகவோ இருந்துட்டால் ஆண்களை அடிமைப்படுத்துறது அவங்களோட குலத்தொழிலாகவே வச்சுருக்காங்க.
பெண் வந்து சுதந்திரமானவள்னு சொல்கிறோம், பாரத தாய் ஏன்னு சொல்கிறோம். அந்த சுதந்திரத்தை வந்து எல்லாரும் பெறணும். நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை அடைவீங்க, ஆனால் அடுத்தவரோட சுதந்திரத்தை பறிப்பீங்கன்றதுல எங்கே இருக்குது உங்கள் சுதந்திரம்? நீ உன்னை பற்றி மட்டும் பேசினா தான் சுதந்திரம். நீ எப்போ அடுத்தவனை பற்றி அவன் எனக்கு சுதந்திரம் கொடுக்கல, அவன் என்னை மதிக்கலைன்னு சொல்கிறியோ அப்போயே உன் சுதந்திரம் இல்லை உனக்கு. ஏன் உன் கூட பிறந்தவன், அண்ணன், தம்பி, உன் அப்பா, அவங்கெல்லாம் செய்யாத தப்பையா வந்து உன் கணவன் மட்டும் செய்கிறான்? ஏன் அந்த மனசு ஒத்துக்க மாட்டேது? கணவன் பண்ணால் தப்பு, அப்பா அம்மா பண்ணால் தப்பு இல்லை, அண்ணன் தம்பி பண்ணால் தப்பு இல்லை. எந்த பெண் வீட்டில் வந்து சொத்து, இப்போ சொத்து நீ ஏன் பேசுகிறேன்னா, சொத்துக்காக ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பொண்ணு கொடுக்கும்போதே பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறானா, அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்த்து கொடுக்காத ஒரு சில குடும்பத்தை தவிர மற்ற யாருக்கும் அதை பற்றி கேட்குறதுக்கு அருகதையே கிடையாது. இந்த அருகதை இல்லாத இந்த விஷயத்த என்ன அரசாங்க அதிகாரிகளாகவும், இதில் இன்னொரு விஷயம், பெண்கள் கூட பிறந்த சகோதரிகளும் அப்படி தான். அவங்க வந்து எந்த அளவுக்கு நாசுக்காக வாழ்கிறாங்கன்னா, தான் திறமையானவங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வீட்டில் பேசி வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் பெண்ணுக்கு, என் தங்கச்சிக்கு ஆயிடுச்சு, எங்கள் அக்காவுக்கு ஆயிடுச்சு, என்னோட சித்தப்பா மாளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு வாய் தான் பேசுவாங்க ஒழிய, அவங்களால அந்த அம்மன் ஜல்லி கூட பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒன்றும் ஒருத்தர் அனாதை மாதிரி போகிறவங்களுக்கு பிச்சை போடுற மாதிரிலாம் செய்ய வேணாம். அவங்க வாழ்க்கையில் நீ அநாகரிகமாக நடந்து யோசனை சொல்லாதீங்க. உங்களுடைய அறிவுரை வந்து தப்பான அறிவுரை. உங்களையும் விட்டு கொடுக்க முடியாமல், கணவன் வீட்டையும் விட்டு கொடுக்க முடியாமல், வழி தெரியாமல் எனக்கு யாருமே இல்லைன்ற நிலைமைக்கு போகிறப்ப தான் ஒரு பெண் சாகுறா, தற்கொலைன்ற முடிவு எடுக்கிறா. அதுக்கு வந்து கவுன்சிலிங் தான் முக்கியம். இப்போ நீட் எக்ஸாம் எழுதுற இறந்து போகிறாங்க, இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியலன்னு இறந்து போகிறாங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது அவங்களுக்கு மன அறிவுறுத்தலை தான் நம்ம கொடுக்கணும், மன தைரியத்தை தான் கொடுக்கணும். சாவு வந்து எப்பயுமே தீர்வாகாது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே 1000 பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. உயிர் தியாகத்துக்கும் தற்கொலைக்கும் வந்து ஆகப்பெரிய வேறுபாடு இருக்குது. இந்த வேறுபாடை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட தலையெழுத்துன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, யாரோட கையிலும் இல்லை. உன் கூட பிறந்தவன்ட்ட உன்னால் வந்து உன்னுடைய சம உரிமையை வாங்க உனக்கு தைரியம் இல்லை, உனக்கு என்ன சொல்கிறது, திராணி இல்லை. உன் சகோதரிகிட்ட வந்து அவள் படித்து உன்னை வந்து படிக்காமல் வச்சு கேட்டால் உனக்கு திறமை இல்லை, உனக்கு அறிவு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டும்போது உனக்கு ரோசம் வரல. உன்னோட மாமனார் வீட்டில் வந்து யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்போ மட்டும் ரோசம் வருது, பொய் ரோசம் வருது. இதெல்லாம் மாற்றுங்க. பெண்கள் வந்து எப்பயுமே தெய்வமாக மதிக்கப்படுற இந்த இந்திய மண்ணில் பெண்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அது ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தானே, இல்லை யாராக இருந்தானே. உங்கள் குடும்பத்தில் தப்பு செஞ்சால் தப்பு இல்லையா? எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துலேருந்து விடுபடுறோன்னா அதை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றப்ப தான் அதை நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரோம். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்து வாழாதீர்கள், உங்களை சார்ந்து வாழுங்க. உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. உங்கள் பெண்கள் வீட்டோட அப்பா அம்மா தான் மகன் வீட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கே கடைசியில் சோத்துக்கு கையேந்தி வர்றப்ப தான் திருப்பி மகள் வீடே ஞாபகத்துக்கு வரும். இல்லை இதை விட சிறந்த இன்னும் இப்போ அந்த பணம் மட்டுமே முக்கியன்ற வாழ்கிற சமூகத்தில் அரசியலில் இல்லை மற்ற அரசாங்கத்தில், அதுலேயும் இந்த போலீஸு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கள வீட்டில் பொண்ணு கட்டுறவன் ரொம்ப அவஸ்தைப்படுவான். ஏன்னா அவங்க அதிகார முக்கியத்தில் இருக்காங்க, எதை செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஒரு பாய்கட், நீ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிற, அப்போ உனக்கு தெரியல, அறிவில்லை உனக்கு. ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண போகும்போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இதில் சிபிசிஐடியில் வேலை பார்க்குறவனுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறான். அதில் கியூ பிரான்ச்சுன்றான், அந்த பிரான்ச்சுன்றான். எங்கே போயிட்டுருக்கு நம்ம சமுதாயம்? யார் கேட்பா? உங்கள் சுதந்திரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை பறிக்கிறது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிகம். உன் குடும்பம்ன்றது நீ பிறந்தது, எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பேன், எங்கள் அம்மா சொல்கிற ட்ரெஸ்ஸை வாங்குவேன், எங்கள் அம்மா சொல்கிற கோயிலுக்கு போவேன். உன்னை உருவாக்குன மாதிரி தானே உன் புருஷனையும் உருவாக்கியிருப்பாங்க. உனக்கு உன் தம்பிக்கு உதவுற மாதிரி தானே உன் புருஷனுக்கும் அவங்க அப்பா அம்மா உதவுவாங்க. அதனால் ஏளனப்படுத்துறது.
ஜாதிகள் இரண்டொழிய வேறு இல்லைன்னு சொன்னான் பாரதி. நம்ம உரிமையை கொடுக்குறோம். உன்னுடைய உடல் சோர்வுக்கும் உன்னுடைய மனசோர்வுக்கும் நீ வந்து உன் இஷ்டப்படி நடந்துட்டு எல்லா தப்பையும் வந்து கணவன் மேலே மட்டும் சுமத்துறது இது சரியில்லை. இயற்கை எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான் வச்சிருக்கு. காலம் பதில் சொல்லும். 100 வருஷத்துக்கு முன்னால் வந்து பெண் தீக்குளிச்சுட்டு இருந்தான்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு ஆணும் தீக்குளிச்சுட்டு இருக்கான். கடன், இஎம்ஐ, பர்த்டே பார்ட்டி. நீ பர்த்டே பார்ட்டி கொண்டாடினா எல்லா பக்கத்து வீட்டுக்காரனும் உன் பிள்ளைய நல்லா இருக்குன்னு நினச்சிடுவான். தெருவில் விளையாட விட மாட்டான் பசங்களை, அவன் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான். அவனை கூப்பிட்டு நீ பர்த்டே பார்ட்டி கொண்டாடுற. ஆனால் பெற்றவங்களை கூப்பிட்டு கட்டின புருஷன் வீட்டில் இருந்து அப்பா அம்மா வரக்கூடாதுன்ற. உன்னோட குணம் எவ்வளவு கீழ்த்தரமாக போச்சு. இதில் பெண் உரிமைன்னு பேசுகிறீங்க. இந்த பெண் உரிமைக்கு முன்னால் ஆண் உரிமைக்கு நீங்கள் வந்து விட்டு கொடுங்க. ஆண் உரிமையை சிதைக்காதீங்க. ஒவ்வொரு ஆணும் வந்து சிதைஞ்சு போய் நலிஞ்சு போய் தியாகத்தோட ரத்தமாக கரைஞ்சி காற்றுல கரைஞ்சிட்டு இருக்கான். ரத்தம் கீழே கொட்டுற கூட அவனுக்கு நேரம் இல்லை. ரத்தம் காற்றுல கரையுது. சம உரிமைன்னு பேசுகிற பெண்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் சம உரிமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதே நேரத்தில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. உங்களை ஏமாத்துறது உங்கள் கூட பிறந்தவர்கள், உன்னுடைய சகோதரன் சகோதரிகள், உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை. கௌரவம் என்ன கௌரவம்? நிம்மதியான வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை கௌரவத்தில் மட்டும் எப்படி உனக்கு வருது? கௌரவம்ன்றது நிம்மதியா? அது தகுதியா? சக மனுஷனா வாழ பழகுங்க. சக மனுஷியா வாழுங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.